இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாய் திரு அவை கன்னிமரியா இறைவனின் தாய் என்ற தலைப்பை பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். இந்த பெருவிழாவிலிருந்து நாம் 3 முக்கிய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக தியானிக்கும் இதயம். அன்னை மரியாள் தன் வாழ்க்கை முழுவதும் கடவுளின் திட்டத்தை தியானித்துக் கொண்டு அதை விசுவாசத்துடன் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் செய்ய மறக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தியானிப்பதை நாம் மறந்து விடுகிறோம். நாம் எப்போது அன்னை மரியாளை போல தியானிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போது நம் வாழ்வில் புத்துணர்ச்சி ஏற்படும், புது வழி கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு தியானிக்கும் போதுதான் கடவுளின் திட்டத்தை அறிய முடியும். எனவே நாம் அன்னை மரியாளை போல தியானிப்போம், கடவுளின் திட்டத்தை நம் வாழ்வில் நனவாக்குவோம். இரண்டாவதாக, எளிய இதயம் கொண்டவர் அன்னை மரியாள். வானதூதர் இயேசுவின் பிறப்பை மகிமையான பிறப்பு என்று கூறினார். ஆனால் கடவுளோ, இயேசு கிறிஸ்துவோ மாட்டுத் தொழுவத்தில் தீவன தொட்டியில் பிறந்தார். இது நாம் பார்க்கும்போது ஒரு முரண்பாடாக இருக்கிறது. ஆனால் அன்னை மரியாள் அதை விசுவாசத்துடன் ஏற்றுக்கொண்டார். என்னதான் முரண்பாடாக இருந்தாலும் இது கடவுளின் திட்டம் என அவர் அறிந்து விசுவாசத்துடன் ஏற்றுக்கொண்டார். நாமும் நம் வாழ்வில் முரண்பாடுகள் ஏற்படும் போது கடவுளின் திட்டம் என அறிந்து அதை விசுவாசத்துடன் ஏற்றுக்கொள்வோம். மூன்றாவதாக, இன்றைய விழா இயேசுக்கு பெயரிடும் விழாவாக இருக்கிறது. இயேசுவின் பெயருக்கு மண்ணுலகம் விண்ணுலகம் அடிப்படையும், இயேசுவின் பெயருக்கு பாவம் அனைத்தும் கழுவப்படும். எனவே இயேசுவின் பெயரை நம் வாழ்வில் அடிக்கடி அறிக்கையிடுவோம். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று விண்ணுலகத்தில் நாமும் அவரோடு ஒன்று சேர்வோம், புனிதத்தில் வளருவோம். ஆமேன்.